I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Hey hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே ரைடு போயிட்டுருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம கடலுக்கு போகிறோம். என்னடா எவ்வளோ நாள் நீ ரைடு பண்ணல, எவ்வளோ நாள் வீடியோவே போடலேன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நாள் ஒரு சின்ன பிரச்சனை, வண்டி கையில் இல்லை, அதான் vlog பண்ணவே முடியல. இன்றைக்கி தான் கடைசியாக கிடச்சிது. இன்றைக்கி வந்து கடலில் போய் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம், ஒரு ஃபன்னாக இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி கிளம்பியிருக்கேன். 70க்கு மேலே 70-80க்கு மேலெலாம் போனால் வின் நாய்ஸ் பயங்கரமாக அடிக்குது, என்னன்னே தெரில. அதனால் 70லே க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்குறேன். கடல் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான், ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்ருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப சின்ன சேனலாக இருக்குது, நீங்கள் நினச்சா அதை பெருசாக ஆக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் எப்படின்னா, நம்ம வீடியோ கொஞ்சம் மொக்கையாக அப்படி இப்படின்னு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறீங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் சீக்கிரமாக பெட்டராக வீடியோஸ் போடுற ட்ரை பண்ணுறேன். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புன டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மணி சாயங்காலம் 4 o'clock கிளம்பியிருக்கிறோம். கடலுக்கு போய் என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதுவும் ஐடியா இல்லை. ஆனால் நான் வந்து போய் சொல்கிறேன், அங்கே போய் சும்மா லைட்டாக ஸ்டண்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா. அங்கே தான் ஆள் இருக்க மாட்டாங்க யாருமே, அதான் கிளம்பிட்டோம். ஹெல்மெட் என்ன பிரச்சனைன்னு தெரில, அப்படியே வாப்பில் ஆகுது. வேறு ஹெல்மெட் மாற்றினா தான் ஆகும்னு நினைக்கிறேன். காய்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு வந்து தனுஷ்கோடி ட்ரிப்பு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த வீடியோவும் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவேன், மறக்காமல் வீடியோவை பாருங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சின்ன சேனலுங்க நம்ம சேனல். உங்கள் சப்போர்ட்டில் தான் அது பெரிய சேனலில் மாறப்போகுது. கடலுக்கு போய் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சும்மா கடற்கரையில் பைக் இறக்கி பேன் அவுட் பண்ணி பார்க்கலாம். மண்ணில், ரோட்டில் இல்லை. ஓகே காய்ஸ், நான் கடல் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நம்ம கடலுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பக்கத்தில் சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்படி ஒயிடாங்கிள் கேமரா வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது நம்மளை. ஹைப்பர் ஸ்மூத் ஆன் பண்ண வேண்டியிருக்கு, ஒயிடாங்கிள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம வந்து குயிக் ஷிஃப்டர் ஆன் பண்ணி வச்சு தான் எடுப்போம். குயிக் ஷிஃப்ட்னு ஒன்று இருக்கும், குயிக் கேப்சர், அதை ஆன் பண்ணி வச்சு தான் எடுப்பேன். அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு ஆப்ஷனுமே காட்ட மாட்டுது, அது என்னன்னு தெரில. வீட்டுக்கு போய் தான் செக் பண்ணணும் எல்லாமே. சீக்கிரமாகவே ஒரு 3 நாளைக்கு ஒரு வீடியோ, இல்லை ஒரு வாரத்துக்காவது ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என் கடலை பார்த்தீங்களா, செம அல்டிமேட்டாக இருக்கு. கடலில் தண்ணி ஏறி கிடக்குன்னு நினைக்கிறேங்க. உள்ள பைக் இறக்க முடியுமான்னு தெரியலையே. ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் தான் ரோடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த இதிலேருந்து அவ்வளோதான், ரோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் குலுங்கி தான் போகணும். இங்கேயே கப்புள்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் பார்க்குறேன் நம்ம ஊரில் இப்படியா என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்கப்பா. நமக்கு காய்ஸ், வீடியோ அப்லோட் பண்ணுற வீடியோலாம் கொஞ்சம் அப்படி இப்படி மொக்கையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமாகவே இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் கற்றுக்கிறேன் காய்ஸ், ஓகேவா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எடிட்டிங்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது நம்மகிட்ட. ஏதோ ஒன்றும் இல்லாததுக்கு பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே போக 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 மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். போக போக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போதைக்கு நான் மொபைலில் தான் எடிட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிசியில் எடிட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடலாம். நீங்கள் வந்து
எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அப்படியே முடிஞ்சால் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுது. நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன், நம்ம வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுது, எத்தனை லைக் போகுது அப்படின்ட்டே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். பெருசாக வியூஸ் போகாது, விரல விட்டு என்ற மாதிரி தான் இருக்கும் வியூஸ்லாம். இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்காதா, சரி நம்ம வீடியோ கொஞ்சம் வியூஸ் போயிடாதா அப்படி இப்படின்ட்டு அதை பார்த்துட்டே இருப்பேன் உட்காந்துருந்து. இப்போ ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஏற்கனவே பைக்கில் ரேசர் செட் வேறு போயிடுச்சு, அதை வேற இன்னும் ரெடி பண்ணல. மறுபடியும் இப்படி ஆஃப் ரோடாக இருக்கு. கைஸ் கடலை பாருங்களேன், நீ கடலில் ஒரு ஸ்விம்மிங்கை போட்டுருவோம். நீ அண்டர் வாட்டர் ஷாட்டும் எடுக்கலாம்னு நினச்சேன் கைஸ். அதனால் இன்றைக்கி அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கிறோம், கடலில் இன்றைக்கி ஃபுல் ஃபன் பண்ணுறோம். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு எண்டு, அந்த ஒரு வளைவா, அந்த வளைவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். வண்டி இந்த வகர் வந்துடுது. செம்மையான குண்டு குழியும் அது, செம்மையான குண்டு குழியுமோ அது மாதிரி கல்லுக்கெல்லாம் கிடக்கு காய்ஸ். அப்படியே வண்டியை பெரட்டி விடுது. எப்போவுமே நான் ஒரு கையில் அதிகமாக ட்ரைவ் பண்ணுவேன், ஒன் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணுறது. அப்படியே நார்மலாக அப்படி ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டுருப்பேன். இதில் ஒரு ஹேண்டை எடுத்தால் கீழே தான் விழுந்தும் போல், அப்படியே பெரட்டுது வண்டியை. காய்ஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு ரைடு தனுஷ்கோடி காய்ஸ். தனுஷ்கோடி ரைடை பார்க்க மறந்துடாதீங்க. உண்மையிலே தனுஷ்கோடியில் எங்கெல்லாம் போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, தனுஷ்கோடி ஸ்ட்ரெயிட்டாக அந்த எண்டு அர்ச்சல் முனைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர், அங்கே போகிறோம். அப்புறம் விவேகானந்தர் மண்டபம்னு ஒன்று இருக்கும் அங்கே. அப்புறம் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ், அது ரொம்ப பழசு. அதை எல்லோரும் வருவாங்க, ஃபுல்லாக இந்த ஹிந்தி பீப்புள்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க அங்கே. அது வருவாங்க அங்கேருந்து, டூரிஸ்ட் அதிகம் அந்த பிளேஸில். அந்த இடத்துக்கு போவோம். அப்புறம் இன்னொன்று இருந்துச்சு, பாமன் பாலம், நம்ம சங்கர் சிமெண்ட்ல கட்டின பாமன். இது சங்கர் சிமெண்ட்ல கட்டினது, உறுதியிலையும் நம்பிக்கையிலையும் கட்டினது, அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த பாமன் பாலத்துக்கு போகிறோம் ஓகேங்களா. அது வந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, நம்ம ட்ரிப் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் எத்தனை கிலோமீட்டர்னு. எங்கள் ஏரியாவில் வந்து கடல் மட்டும்தான் கைஸ் இருக்குது, ஒரு பசுமையான இடம். எனக்கு கொடைக்கானல் பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டைம் ரைடு போயிருந்தோம், சரியான ரைடு. எனக்கு வந்து மறக்கவே முடியல இன்ன வரைக்கும். கொடைக்கானல் எப்படா போவோன்னு இருக்கு, என்ன பட்ஜெட்டு தான் இடிக்குது. சீக்கிரமாக போகிறோம், கொடைக்கானல் போய் 3 நாள் ஸ்டே பண்ணுறோம் அங்கே கண்டிப்பாக. சரியான இடங்க கொடைக்கானல்லாம். மேலே லேக்கு, அதில் அந்த ரோடு தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழேருந்து ஃபஸ்ட்டு மேலே ஏறி போகும்போது, வரும்போது கூட அவ்வளோவுக்கு இருக்காது, ஏறி போகும்போது தான் செம்மையாக இருக்கும். அதுவும் நாங்கள் பில்லியன் ரைடரோடு போனோம், பில்லியன்லாம் இல்லாமல் போனால் இன்னும் செம்மையாக இருக்கும். காய்ஸ் வண்டி இந்த மணலில் இறக்கி அப்படியே உள்ளே கொண்டு போகிறோம். எப்படி பதியாமல் போகுமான்னு தெரில, R15 தானே, அதெல்லாம் அசால்ட்டாக போயிடும். எப்பா திணறுது, போயிடலாம். தங்கம் போயிரு. காய்ஸ் அப்புறம் பைக்குக்கு ஒரு நேம் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. என்ன நேம் வைக்கலான்னு சொல்லுங்கள். நான் V3ன்னு கூப்பிட்டுட்ருக்குறேன் என் பைக்கை இப்போதைக்கு. அதுக்கு ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எப்பா இதில் ட்ரைவ் பண்ணலான்னு பார்த்தா இந்த இடம் எப்படி இருக்குது, அடங்கு வைக்காமக்கா. கைஸ் கடல் இந்த இடத்த பாருங்களேன், கரையே இல்லை. நான் கரையில் வந்து பேன் அவுட் பண்ணலான்னு பார்த்தேன், கரையே இல்லை. பைக்கு இங்கேருந்து தள்ளிட்டு தான் வந்திருக்கேன் இவ்வளோ தூரம். அப்படியே எப்படி தள்ளிட்டு வந்தேன்னா, இப்படி பைக்கில் உட்காராமல் இப்படியே தள்ளிட்டு வந்துட்டேன். இந்த இடம் நல்லா ஈரமாக இருக்குது, அதனால் இந்த இடத்துல பைக் ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா கடல் ஆனால் உண்மையில் அமேசிங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் எப்போவுமே கடல் ரொம்ப உள்ளே இருக்கும். இப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. நாங்கள் வந்து ஒரு பாறையில் வந்து நத்தை இருக்கும், அதை பிடிக்கலான்னு தான் வந்தோம். ஒன்றும் இலைக்காவல. அங்கே ஒரு நாயை பாருங்க, நாய் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கு கடலில்.
கூப்பிட்றோம். என்னாச்சு? ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இது 2வது தடவை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு போலீஸ் ஜீப் வந்து நல்லா மண்ணுக்குள்ளே கடற்கரை மணலில் பதிஞ்சு இருந்துச்சு. ஏதோ ரைடு வந்தாங்களாமா. அப்படியே போலீஸ் ஜீப் பதிஞ்சிருச்சு. அதான் சரி, ஒரு ஆள் தான் இருந்தார், ஹெல்ப் பண்ண சொன்னார். அதென்ன சரிண்ணா அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் தூக்கி பார்த்தோம், தூக்க முடியல. அதுக்கு ஒரு டிராக்டர் கால் பண்ணோம். ஓகே வர்றோம்ப்பா அப்படின்னாங்க. அது ஒன்று சரி, அப்போ ஓகே நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் காய்ஸ், இந்த ரோட்டில் வீலி பண்ணி பார்க்கலான்ட்டு, வீலி பண்ணி பார்க்கணுன்ட்டு நினைக்கிறேன். வீலி பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? மணலில் பண்ணலான்னு பார்த்தோம். மணலில் வந்து எடுபடலை வீலி. பேக் வீல் மண்ணில் புதையுது. அதனால் ஃப்ரெண்ட் வீல் தூக்கவே மாட்டுது. அதனால் சரி இந்த ரோட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் வீலி பண்ண போகிறோம். ஹே காய்ஸ், சரியான காமெடி நடந்துச்சு. சரி வீலி பண்ணுவோம். நார்மலாக கூட பைக்கில் பண்ணியிருக்கீங்க, இந்த பைக்கில் வரைய மாட்டுது. என்ன காரணம்னே தெரில. நானும் சரி பண்ணி பார்ப்போம், வரும்னு நினச்சி பண்ணா மொக்க, சரியான மொக்க எங்கள் அப்பா முன்னாடி. சரி நமக்கு வர்றது தான் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக என்ன சொல்லலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு போய் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போய்ட்டு இன்றைக்கி எடிட் பண்ணி இன்றைக்கே உங்களுக்கு போஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நாளைக்கு தனுஷ்கோடி கிளம்புறதுனால. ஓகே காய்ஸ், லவ் யூ ஆல். பை காய்ஸ், பை. Game over.